நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த ஈவேராவை பத்தி மேடையில பேசிவிட்டாங்கன்னு அடிச்சுக்கிட்டாங்க, நெஞ்ச வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, திருமாவளவன் அண்ணன். அவர் சொன்னாரு, பெரியாரை பத்தி இவங்க பேசிட்டாங்க, யாரு கேட்கலனாலும் பரவாயில்ல, திக கேட்கலனாலும் பரவாயில்ல, திமுக கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் கேட்பேன், நான் பெரியாரின் பேரன் அப்படின்னாரு. என்னவோ அந்த தந்தை, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஈவேராவின் பெரியாரின் பேரன், பெரியாரின் பேத்தி. யோ, இங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டு பிள்ளை எல்லாம் பெரியாரின் பேத்தி தானே. நீ சொல்றதுபடி ஏன் நீ வந்து போராடல, ஏன் நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணல? என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த மண்ணில் பாதுகாப்பு இல்லையே, ஏன் நீங்க வாய் திறந்து பேசல? கூட்டணி லாபத்துக்காகவா? கூட்டணி லாபத்துக்காகவா? ஒரு பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பாக்கெட் சைஸ் புல்லை அறிமுகம் செய்த கதாநாயகன் அவரு. அது வந்து பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டை எடுத்து ஜல்லிக்கட்டு மாட்டு கொடுத்தா அது அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு அமைதியா நின்றுமா. எவ்வளவு பெரிய கான்செப்ட் ஏங்க! ஒரு புல்லுக்கட்டு எத்த தண்டி இருக்கும், எத்த தண்டி இருக்கும்? ஒரு ஆட்டுக்கு வாங்குற புல்லுக்கட்டு இந்த இவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு மாட்டுக்கு வாங்குற ஒரு சம 80 ரூபா இவ்வளவு பெருசு இருக்கும், நான்லாம் குதிரைக்கு வாங்குற ஒரு சம 120 ரூபா இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்கும். 2 பேர் தூக்கிட்டு வரணும். பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டு எடுக்கிறாருன்னா என்ன மாதிரி பாக்கெட்டுங்க அது? என்ன மாதிரி? தலைவா தலைவா, அந்த புல்லுக்கட்டு வேற எதுவும் இல்ல தலைவா. விநாயகர் சதுர்த்திக்கு சாமி வைப்பாங்கல்ல, அருகம்புல்லு கட்டு தலைவா, அது அருகம்புல்லு கட்டு. அவர் பார்த்த புல்லே அந்த சைஸ் தான் அப்படின்னா அப்போ மக்கள் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, கேரவானுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பார்க்கிற பிரச்சனைகளுடைய அளவு என்ன? அளவு என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு பொண்ணு அழுதுச்சு இல்ல, அதுதான் அவருடைய ஆக பெரும் பிரச்சனையா அவர் நினைச்சு வச்சிருக்கதே. அதுதான். என்ன அழுதுச்சு? விஜய் என்ன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போட படமா போடுறாங்க, விஜய் என்ன படம் போட்டா என்னவா குறைஞ்சா போயிருவாங்க, எங்க விஜய் என்ன ஜெயிச்சு வந்தா விஜய் என்ன படமா போடுவாங்க, விஜய் என்ன படம் போடுறதுதான் விஜய் என்ன ஜெயிச்சு வர காத்து கிடக்காரு. ஐயோ கொடுமை, கால கொடுமை. என்ன தெரியும் இந்த பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு தலைவருக்கு? ஐயோ, தலைவர் இல்ல, நடிகர். பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டுக்கு என்ன தெரியும்? என் மண்ணுடைய கனிம வள பிரச்சனை தெரியுமா? கனிம வள கொள்ளைய பத்தி தெரியுமா? அதை பத்தி பேசுவாரா? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? வாயை திறந்து பேச சொல்லுங்க பாப்போம். இங்க என்னுடைய ஆற்று மணல் களவாடப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 6 காணல் காடா மாறிக்கிட்டு இருக்கேன், மலையை உடைச்சு மடுவாக்கி கடத்துறானே, அதை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் கைதா இருக்கிறேங்க, நாம் தமிழர் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி, போராட்டம் நடத்தி. என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க வந்து என்ன பேச்சு? அரசியல் பேச்சு. சிந்திச்சு பாருங்க. திமுக மட்டுமா ஆத்துமணல் கடத்துது? அதிமுகவுக்கு பங்கு இல்லையா? ஏங்க, அந்த காலத்துல ஐயா KKSSR அவர் அதிமுக இருக்கும் போது அவர் மனைவியை அழைச்சிட்டு போய் பட்டார்னு ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்துட்டாருங்க. விழுந்தே கடந்தாரு. சுத்தி பிரஸ் மீடியா எல்லாம் போட்டோ வீடியோ எடுக்குது. அதை பத்திலாம் அவர் கவலைப்படல. பட்டார்னு விழுந்து அம்மா சரணம்னு விழுந்துட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, எந்திரிக்கவே இல்லை. அந்த அம்மாவா பார்த்து எந்திரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாரு. அப்ப மாக்காய்க்கு அவர் பாட்டு பாடிச்சு. போயஸ் தோட்டத்திலும் காலில் விழுந்தோம், பொது கூட்டத்திலும் காலில் விழுந்தோம், பொஞ்சாதியோட போய் காலில் விழுந்தோம், போட்டோ எடுத்தாலும் காலில் விழுந்தோம், அந்த ஆத்து மணலு குத்தகைய தாயே, அந்த ஆத்து மணலு குத்தகைய கொஞ்சம் பார்த்து ஒதுக்கி தந்திடம்மா தாயே உன்னடி சரணோன்னு ஆத்து மணல் குத்தகை கேட்டு காலில் போய் உளுந்து கிடந்தாருங்க. திமுக ஆத்து மணல் கொள்ள, அதிமுக ஆற்று மணல் கொள்ள. எங்களை கேட்குறீங்க வெக்கமே இல்லாம கூட்டணி வைக்கலாம்லம்மா, இவ்வளவு பாடுபடுறீங்க. யாரோட கூட்டணி வச்சு நான் ஆற்று மணல் கொள்ளைய தடுப்பேன்னு சொல்லுங்க. திமுக ஆத்துமணல் கொள்ளை அடிச்சிருக்கு, அதிமுக ஆத்துமணல் கொள்ளை அடிச்சிருக்கு. என்னை பெற்றோர் பெரியோர் சிந்திச்சு இந்த இடத்துல இந்த மண்ணை மீட்கிறதுக்கு ஒரே ஆள் இருக்காங்க அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். என்னுயிர் தலைவர் மேதகவே பிரபாகரனின் பிள்ளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். என்னை பெற்றோர் பெரியோர் கடந்த 60 ஆண்டு காலமா இந்த தமிழ் மண்ணை திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த 60 ஆண்டு காலமா தமிழ் மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்களா, வளமா வாழ்ந்தாங்களா அப்படிங்கறதுதான் கேள்வி. நீங்க பாருங்க, கடந்த 60 ஆண்டு காலமா ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு கேட்கும் போது இந்த திமுக அதிமுக என்னங்க சொல்லுது? ஏழைகளின் சின்னம் இரட்டை இலை, ஏழைகளின் சின்னம் உதய சூரியன் சொல்றாங்களா இல்லையா? வாக்கு செலுத்தின என்ன பெற்றோர் பெரியோர் எல்லாம் இன்னைக்கு ஏழையா தான் இருக்கிறாங்க. ஆனா வாக்குகளை வாங்கிட்டு போன இவங்க உலக பணக்காரர் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஐயா ஆர் காந்தி அவர்கள் தமிழகத்தின் பணக்கார அமைச்சர் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறாருங்க. இந்தியாவின் பணக்கார அமைச்சர் பட்டியல்ல 65வது இடத்துல இருக்கிறார். அப்ப வாக்கு செலுத்தினவங்க நிலை என்ன? இன்னைக்கும் அது ஏழைகளாகத்தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அது சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை இந்த திமுக அதிமுகவுடைய ஆட்சி சீரான ஆட்சியா இருந்துச்சுன்னா ஏன் ஒவ்வொரு தேர்தலையும் இன்னொரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு ஏன் வந்து கேட்குறாங்க? இவங்க ஆட்சி லட்சணத்தை பார்த்துட்டு மக்கள் தானா வாக்கு செலுத்துவாங்களே, ஏன்
அப்ப இவங்க லட்சணம் இவங்களுக்கே தெரியும். ஒருவேளை திமுக அதிமுகவுடைய ஆட்சி சரியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏங்க இந்த 60 ஆண்டு காலமா இத்தனை விவசாயிகள் தற்கொலை செஞ்சு இறந்துருக்காங்க? இன்னைக்கு பாருங்க, திமுகவுடைய ஆட்சியில மீனவர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து துறை போராடுது, அரசு துறையின் அனைத்து துறையுமே போராடுறாங்க, மாணவர்களும் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, சத்துணவு அமைப்பாளர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க. மக்களை பூரா போராட்டத்தில் வச்சிருக்கிறதுக்கு எதுக்குங்க ஒரு அரசாங்கம்? அதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்? அது அரசாங்கம் இல்ல, அது சர்வாதிகார ஆட்சி. குறைந்தபட்சம் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சுச்சு அந்த திமுக அதிமுகவால. நம்ம போய் இன்னைக்கு அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல பாலியல் வன்கொடுமை அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏன் திமுக ஆட்சியில இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அண்ணா நகர் பாலியல் வழக்கை பத்தி பேசினாலோ இல்ல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை பத்தி பேசினாலோ ஏன் பொள்ளாச்சியில நடக்கலையா போன ஆட்சியில அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி ஒருவரை ஒருவர் குறை கூறுவார்களே ஒழிய என் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யார் இந்த மண்ணுல? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவர் மட்டும்தான். எங்க அண்ணன் சொல்றாரு பாருங்க, பெண் பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு விரல் நின்றுச்சுன்னா அந்த விரலை சிதைக்கக்கூடிய சட்டத்தை நான் உருவாக்குவேங்கிறார். அதையும் மீறி எங்க பெண் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்து என் பிள்ளை செத்துச்சா, என் பிள்ளையோட பிணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கயவனை கொன்று புதைத்து விட்டு என் பிள்ளைய நான் எடுப்பேங்கிறார். இப்படி சொல்லுங்க. பாலியல் வன்புணர்வுக்கு எதிரான சட்டங்கள் ஒண்ணு தீட்டணுமா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. மரண தண்டனை ஒண்ணுதான் அதுக்கு தீர்வுன்னு சொல்றார். இப்படி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட திமுகவும் அதிமுகவும் சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. யாரால சொல்ல முடியும்? இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் வழி வந்த பிள்ளையால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதனாலதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானதை சொல்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க, தமிழகத்துலங்க நீங்க பாருங்க, எதை கேட்டாலும் நாம் தமிழக கட்சி நீங்க எத்தனை நாளைக்கு இங்க தனியா நிக்க போறீங்க? ஒரு கூட்டணி வைங்க, சீக்கிரமா போய் உட்கார்ந்துடலாம் இல்லையா? யாரோட கூட்டணி வைக்க சொல்றீங்க? இந்த கூட்டணி கட்சிகள் படுற பாடம் நீங்க பாக்கலையா? அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு வாயை மூடிட்டு 3 குரங்கு உட்கார்ந்துருக்கமே, அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கதே ஒவ்வொரு குரங்கும் நீங்க பாக்கலையா? அப்படி உட்கார சொல்றீங்களா எங்களை? என்ன கூட்டணி? கொள்கை வேற கூட்டணி வேறங்கிறாங்க. என்ன கூட்டணி நான் சொல்லவா? இது கொள்கை உள்ள கூட்டணி இல்ல, கொள்ளையடிக்க வந்த கூட்டணி. பாருங்க, அந்த காலத்துல மாக்காய்க்கா ஒரு பாட்டு பாடுச்சு, போதையில போகுது பார் விடிய விடிய பேரணி, பந்தல் வந்து சேரும் முன்னே மாறி போச்சு கூட்டணி, நம்பர் மட்டும் ஒத்து வந்தா நாயோடும் கூட்டணி, நம்பர் மட்டும் ஒத்து வந்தா நாயோடும் கூட்டணி, கொள்ளை கூட்டணி கொள்ளை கூட்டணி, ஒவ்வொன்னுக்கும் என்ன பின்னணி? என்ன பின்னணி? என்ன பின்னணி? கொள்ளை அடிக்கிறது தான் பின்னணி, கொள்ளைதான் கூட்டணி, கொள்ளையடிக்கதான் கூட்டணி வச்சிருக்காங்க. எனவே வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி ராணிப்பேட்டையின் 4 தொகுதியுமே நாம் தமிழர் கட்சி வசமாக்கி தருவது உங்கள் கடமை என பெற்றோர் பெரியோர்களே. வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்.